மனிதக் கண்ணின் அசாத்திய அமைப்பு. நம் உடலில் உள்ள மிக அற்புதமான உறுப்புகளில் ஒன்று கண். ஒரு கேமராவை விடவும் நுட்பமாக செயல்படும் மனிதக் கண் பல்வேறு பகுதிகள் இணைந்து உருவாக்கிய இயற்கையின் அதிசயம். முதலில் கார்னியா எனப்படும் வெளிப்புற தெளிவான படலம் கண்ணை பாதுகாப்பதுடன் ஒளிக்கதிர்களை உள்ளே அனுப்புகிறது. அதன் பின்னால் இருக்கும் வண்ணமயமான பகுதி ஐரிஸ். இது கண்களின் நிறத்தை நிர்ணயிப்பதோடு உள்ளே செல்லும் ஒளியின் அளவையும் கட்டுப்படுத்துகிறது. நடுத்தரத்தில் இருக்கும் லென்ஸ் பொருட்களின் உருவத்தை தெளிவாக காண ஒளியை சரியான இடத்தில் குவிக்கிறது. லென்ஸை சுற்றி இருக்கும் சிலியரி பாடி லென்ஸின் வடிவத்தை மாற்றி அருகிலும் தொலைவிலும் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க உதவுகிறது. கண்ணின் பெரும்பகுதியை நிரப்பியுள்ள ஜெல்லி போன்ற வெளிப்படையான திரவம் விட்ரியஸ் ஹியூமர். இது கண்ணின் வடிவத்தை நிலைநிறுத்துகிறது. அதன் பின்னால் அமைந்துள்ள ரெட்டினா ஒளியை மின்சிக்னல்களாக மாற்றி மூளைக்கு அனுப்பும் முக்கிய பகுதி. கண்ணின் வெள்ளைப்பகுதியான ஸ்க்லெரா முழு கண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. இறுதியாக இந்த தகவல்களை மூளைக்கு எடுத்துச் செல்லும் ஆப்டிக் நரம்பு நாம் உலகை பார்க்கும் அற்புதமான செயலின் இறுதி இணைப்பாக செயல்படுகிறது. ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான தகவல்களை பதிவு செய்து நமக்கு உலகை வண்ணமயமாக காட்டும் இந்த மனிதக்கண் உண்மையிலேயே இயற்கையின் ஒரு அசாத்திய படைப்பு. மனிதக்கண் ஒளியை உணர்ந்து தகவல்களை மூளைக்கு அனுப்பும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடாகும்.